சொந்த தொகுதியான சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்றால் விரட்டி அடிப்போம் என்று அப்பகுதி மக்கள் பேசியிருப்பது அதிமுகவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 8 தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியுள்ள நிலையில் விக்கிரவாண்டி தேர்தலையும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்துவிட்டது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒட்டுமொத்தமாக நிலைகுலைந்து சென்றதற்கும் பல்வேறு அணியாக பிரிந்ததற்கும் எடப்பாடிதான் காரணம் என்று அவரது சொந்த ஊரே தற்பொழுது எடப்பாடியை எதிர்க்க ஆரம்பித்துவிட்டது. மீண்டும் அவர் எடப்பாடியில் போட்டியிட்டால் அவர் தோற்கடிக்கப்படுவார் என்றும் இதனால் முதல் முறையாக முதல்வர் வேட்பாளரே தோற்கடிக்கப்பட்டார் என்ற செய்தி தமிழகத்தில் பேசப்படும் என்றும் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, ஏன் எடப்பாடியை இவ்வளவு வெறுக்க வேண்டும்? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்ததே அவர்களது ஒற்றுமைதான். இதுவரை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை மற்ற அமைச்சர்களது பெயரை தெரிந்திருக்காது. காரணம், ஒவ்வொரு முறையும் அமைச்சர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் ஜெயலலிதா அவர்கள். சிறு பிரச்சனை வந்தாலே மாற்றக்கூடிய வகையில்தான் அவரது ஆளுமை இருந்தது. ஆனால் எடப்பாடி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை முறைகேடு என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது பலவிதமான உண்மைகளையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது வரை எடப்பாடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளை கைக்குள் வைத்துவிட்டு எடப்பாடி இவ்வாறு செயல்படுகிறார். இது அதிமுகவின் தோல்விக்கு தான் வழிவகுக்குமே தவிர வெற்றிக்கு ஒருபோதுமே வித்திடாது என்றும், சேலத்தில் பிரச்சாரத்திற்கு சென்றால் நாங்கள் விரட்டியடிப்போம், ஊருக்குள்ளே விடமாட்டோம் என்று அப்பகுதி மக்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பிப்ரவரி 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக திட்டமிட்டிருந்தார். முதலாவதாக சேலத்தில் இருந்தே தொடங்கலாம் என்று நினைத்திருந்த நிலையில் தற்பொழுது அங்கு எப்படி நிலவரம் இருக்கிறது என்பதை கேட்டறிவதற்குத்தான் இந்த செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இதனால் எடப்பாடி 234 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரா அல்லது சேல தொகுதியை மட்டும் புறக்கணித்து செல்வாரா? அப்படி புறக்கணித்தால் அவர் நிச்சயம் 2026இல் சேலத்தில் போட்டியிட முடியாது. வேறு ஏதேனும் தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும். அங்கும் அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் நம்மால் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டசபை தேர்தலில் வெற்றியடையுமா? திமுகவிற்கு எதிராக அதிமுக இருக்குமா அல்லது தமிழக வெற்றி கழகம் அமையுமா என்ற பல்வேறு விமர்சனங்களும் கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.